إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم مفاطير الجبال ومكاييل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار، لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار، وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار، وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அழைத்த போலும் குறித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயின் அண்ணல் நானிலத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொற்றி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், அவர்களை உயர்ந்தவர்கள், மேலும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. சங்கேதிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய என்னென்ன கட்டளைகள், ஏவல்கள், எவைகளை எல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் படிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளை எல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்து இருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹ்வின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் ஒரு இஸ்லாமிய வருடத்தை நிறைவு செய்து இன்னொரு இஸ்லாமிய புது வருடத்தை அடையும் கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரி 1445 ஆண்டுக்கு விடை கொடுத்து 1446 ஆண்டை அடைய நாம் அனைவரும் காத்திருக்கிறோம். நாம் நெருங்கி வந்திருக்கும், அடைய காத்திருக்கும் இந்த இஸ்லாமிய பொது வருடம் எங்களுக்கும் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்கும் சுபீட்சமும் சௌபாக்கியமும் நிறைந்த ஒரு வருடமாகவும், நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அடைந்த ஒரு வருடமாகவும், சமூகங்களுக்கிடையில் சமாதானமும் சகவாழ்வும் மலர்ந்த ஒரு வருடமாகவும், நாட்டின்
நிலவும் அரசியல் பொருளாதார நெருக்கடிகள் மறைந்த ஒரு வருடமாகவும் கடந்த அரை நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக தங்களது சொந்த நாட்டில் அகதிகளாக அடிமைகளாக நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் எமது பலஸ்தீன உடன்பிறப்புகளுக்கு சுதந்திர பலஸ்தீனம் கிடைக்க பெற்ற ஒரு வருடமாகவும் அமைய பெற வேண்டும் என்ற துஆவோடும் வாழ்த்து செய்தியோடும் இன்றைய குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அடையும் ஒவ்வொரு இஸ்லாமிய புது வருடமும் எனக்கு மிக முக்கியமானது ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் எந்த காலகட்டத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களை, இஸ்லாத்தின் மரபுரிமைகளை, கலாச்சார பாரம்பரியங்களை பேணியவர்களாக அவர்கள் வாழ வேண்டும். கால மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில், பிரதேச மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் முஸ்லிம்கள் தங்களது தனித்துவ அடையாளங்களை, அவர்களது கலாச்சார பாரம்பரியங்களை, மரபுரிமைகளை விட்டுக் கொடுத்து விடக் கூடாது என்ற மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒவ்வொரு இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்பமும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 13 வருடங்களாக மக்காவில் வாழ்ந்துவிட்டு மதீனாவை நோக்கி எப்பொழுது அவர்களது அற்புதங்கள் நிறைந்த, சாதனைகள் நிறைந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை மேற்கொண்டு போனார்களோ, அந்த ஹிஜ்ரத் என்ற அற்புதமான சாதனை பயணத்தை அடிப்படையாக வைத்துதான் இஸ்லாமிய நாகரிகத்தில் வருடம் கணக்கெடுக்கப்பட ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் காலத்தை பார்ப்பதற்காக, காலத்தை கணக்கெடுப்பதற்காக மாதத்தின் பெயர்கள் காணப்பட்டது. முஹர்ரம், சஃபர் என்ற அரேபிய மாதங்கள் ஜாஹிலியத்துடைய காலத்திலும் நபி அவர்களுடைய காலத்திலும் காணப்பட்டது. அதே போன்று ஒவ்வொரு பிறை மாதத்தின் அடிப்படையிலும் முதலாம் திகதி, இரண்டாம் திகதி என்று பிறைகளின் அடிப்படையில் நாட்களை கணக்கெடுக்கும் முறையும் ஜாஹிலியத்திலும் நபி அவர்களுடைய காலத்திலும் காணப்பட்டது. ஆனால் வருடத்தை கணக்கெடுப்பதற்கான ஒரு முறை ஜாஹிலியத்துடைய காலத்திலோ நபி அவர்களுடைய காலத்திலோ ஒவ்வொரு வருடத்தையும் கணக்கெடுப்பதற்கான அடையாளம் காணப்படவில்லை. ஜாஹிலியத்துடைய காலத்தில், இஸ்லாத்திற்கு முற்பட்ட காலத்தில் நடந்த மிக முக்கியமான பயங்கரமான முழு அரபு நாட்டையும் உலுக்கிய விடயங்களை வைத்துத்தான், நிகழ்வுகளை வைத்துத்தான் அவர்கள் வருடத்தை கணக்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் 4-5 வயது பிள்ளைகளாக இருந்த நேரம் குர்ஆன் மதரசாவிலே எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள், நபி அவர்கள் யானை ஆண்டிலே பிறந்தார்கள். நபி அவர்கள் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டிலே பிறந்தார்கள். யானை ஆண்டு என்பது யமன் பிரதேசத்தில் இருந்து அபரஹா என்ற ஒரு மன்னன் யானை படையோடு காபாவை அழிப்பதற்காக வந்தான். அந்த மிக பயங்கரமான நிகழ்வு நடந்த வருடத்தை தான் யானை வருடம், யானை ஆண்டு என்று வரலாறு குறிப்பிடுகிறது. இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலத்தில் அரபிகள் தங்களது விடயங்களை அவர்கள் அடையாளப்படுத்துவதற்காக, வருடத்தை கணக்கெடுப்பதற்காக இந்த யானை நிகழ்வை அடிப்படையாக வைத்தார்கள். யானை நிகழ்வு நடந்து 2 வருடங்களுக்கு பின்னர், 5 வருடங்களுக்கு பின்னர், 10 வருடங்களுக்கு முன்னர் என்று அந்த யானை நிகழ்வை மையப்படுத்தித்தான் வருடத்தை கணக்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எமது சமூகத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. நாங்கள் வருடம் மறந்துவிட்டால் சுனாமி வருடத்திற்கு முன்பதாக, கொரோனா வருடத்திற்கு பின்னதாக என்று முக்கியமான நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து வருடத்தை, காலத்தை அடையாளப்படுத்தும் வழக்கம் எமது சமூகத்தில் காணப்படுகிறது. இப்படித்தான் நபி அவர்களுடைய காலத்திலும்
ஹஜ்ரத் அபூபக்கருடைய காலத்திலும் ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2.5-3 வருடங்கள் வரைக்கும் வருடம் கணக்கெடுக்கப்பட்டு வந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அரபு நாட்டின் எல்லை கோடுகளையும் தாண்டி ரோம, பாரசீக, எகிப்திய நாடுகளையும் உள்ளடக்கிக் கொண்ட மிக பரந்த விரிந்த பரப்பளவை கொண்ட ஒரு சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மாற்றம் அடைகிறது. தூரமான நாடுகளில் இருந்து ஆளுநர்கள் கடிதங்களை அனுப்புவார்கள். அதற்கு உமர் அந்த கடிதங்களுக்கு பதில் எழுதுவார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபா பஸ்ரா பிரதேசத்திலே இருந்து அங்கே ஆளுநராக இருந்தவர்கள், ஈராக்கிலே ஆளுநராக இருந்தவர்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி கடிதம் எழுதுகிறார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் மாதத்தை குறிப்பிட்டு கடிதம் எழுதுகிறீர்கள். ஷாபான் மாதம், ரமலான் மாதம், முஹர்ரம் மாதம் என்று நீங்கள் மாதத்தை குறிப்பிட்டு கடிதம் எழுதுகிறீர்கள். மதீனாவில் இருந்து ஈராக் வரைக்கும் கடிதம் வந்து சேர்வதற்கு பல மாதங்கள் எடுக்கின்றன. அந்த கடிதம் வரும் பொழுது வந்து சேர்ந்ததன் பின்னர் எந்த முஹர்ரம், இந்த முஹர்ரமா சென்ற முஹர்ரமா, இந்த ஷாபானா சென்ற ஷாபானா என்ற தடுமாற்றம் எங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே வருடத்தையும் அடையாளப்படுத்தினால் மிக பொருத்தமாக இருக்கும். ரோமானியர்கள், பாரசீகர்கள் தங்களுடைய நாட்டை நடத்துவதற்காக அரச விவகாரங்களுக்கு கூட வருடத்தை கணக்கெடுக்கும் முறை அவர்களிடத்திலே காணப்படுகிறது. எனவே இஸ்லாமிய நாகரிகத்தின் அடிப்படையில் நாங்களும் வருடத்தை கணக்கெடுப்பதற்கான ஒரு முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற மஷூரா முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு ஒரு வழக்கு வருகிறது. 2 முஸ்லிம்களுக்கு இடையில் கடன் கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த கடன் உடன்படிக்கை பத்திரத்தில் எழுதப்பட்டிருந்தது, நான் ஷாபான் மாதத்தில் உங்களுக்கான கடனை திரும்ப தருகிறேன். ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்தில் ஒருவர் சொன்னார், அமீருல் முஃமினீன், ஷாபான் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த ஷாபானா சென்ற ஷாபானா அடுத்து வரும் ஷாபானா என்று வருடம் குறிப்பிடப்படவில்லையே என்று வாதி தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். இதனை பார்த்த ஹஜ்ரத் உமர் அவர்கள், உண்மைதான், வருடத்தை நாங்கள் கணக்கெடுக்காமல் இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் தனிநபர் வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் எமது அரசியல் விவகாரங்களிலும் கூட மிக பயங்கரமான பின்விளைவுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு மஷூரா செய்கிறார்கள். முஸ்லிம்கள் என்ற வகையில் மிக பரந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்ற வகையில் நாங்களும் வருடத்தை கணக்கெடுக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் மஷூரா கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு சிலர் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், நபி அவர்கள் பிறந்த வருடத்தை முதல் வருடமாக கழிக்கலாம், நபித்துவம் கொடுக்கப்பட்ட வருடத்தை முதல் வருடமாக கழிக்கலாம், நபி அவர்கள் மரணித்த வருடத்தை முதல் வருடமாக கழிக்கலாம். இப்படி பல வகையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், அமீருல் முஃமினீன், நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்ற நிகழ்வுதான் இந்த உலகில் இஸ்லாம் வாழ்வதா சாவதா என்ற கேள்விக்கு ஆணித்தரமான பதில் சொன்னது ஹிஜ்ரத்துடைய பயணம்தான். வஹியல்லதி ஃபர்ரகத் பைனல் ஹக்கி வல் பாத்தில், இந்த உலகில் இஸ்லாம் நிலைத்திருப்பதா அழிந்து போவதா என்ற மிக இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்தை நிலைநிறுத்தியது, இஸ்லாத்துக்கென்ற ஒரு சாம்ராஜ்ய கடவை கட்டியெழுப்பியது ஹிஜ்ரத்துடைய பயணம்தான். எனவே அந்த பயணத்தை நாங்கள் அடிப்படையாக வைத்து அந்த பயணம் மேற்கொள்ளப்பட்ட வருடத்தை முதல் வருடமாக கணக்கிட்டு நாங்கள் வருடத்தை கணக்கிட வேண்டும் என்ற மஷூரா முன்மொழியப்பட்டது. எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது சரியானதுதான், ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொள்ளப்பட்ட வருடத்தை முதல் வருடமாக நாங்கள் வைத்து காலத்தை வருடத்தை கணக்கெடுக்க வேண்டும் என்ற ஹிஜ்ரி நாட்காட்டி முறையை, வருட கணக்கெடுப்பு முறையை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகம் செய்கிறார்.
இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த ஹிஜ்ரத்துடைய வருட கணக்கெடுப்பு முறை அறிமுகம் செய்யப்பட்டதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இது போன்றதொரு பிரச்சனை அன்றைய சமூகத்தில் முன்வைக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே நடைமுறையில் இருந்த ரோம பைசாந்தியர்கள் பாவித்து வந்த, பாரசீக சாசானியர்கள் பாவித்து வந்த, எகிப்தியர்கள் பாவித்து வந்த அந்த நாட்காட்டி முறையை, அவர்களது கலண்டர் முறையை முஸ்லிம்கள் தங்களுக்குடைய ஒரு கலண்டர் முறையாக எடுத்துக் கொள்ள முன்வரவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றிலும் தனித்துவம் பெற வேண்டிய மார்க்கம். ஏனைய மதங்களிடத்தில், ஏனைய மார்க்கங்களிடத்தில், ஏனைய சமூகங்களுடைய கலாச்சாரத்தில் இருந்து பிச்சை எடுக்க வேண்டிய அளவுக்கு நபி அவர்கள் எங்களை அனாதைகளாக விட்டு செல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் தன்னுடைய அடிப்படை கோட்பாடுகளிலும், வணக்க வழிபாடுகளிலும், கலாச்சார பாரம்பரியங்களிலும் தனித்துவம் பேணுவதை போன்று வருடத்தை கணக்கெடுக்கும். இந்த கணக்கீடு முறையிலும் கூட நாங்கள் அந்நிய சமூகங்களை, ஏனைய நாகரிகங்களை, ஏனைய கலாச்சாரங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. சொந்த காலில் நிற்க வேண்டும். எங்களுக்கு தனியான முறையை இஸ்லாமிய வரலாற்றின் அடிப்படையில் நபி அவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி நாங்கள் வருடத்தை கணக்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு முறையை ஹஜ்ரத் உமர் அவர்கள் அறிமுகம் செய்கிறார். இந்த பாடத்தை ஹஜ்ரத் உமர் அவர்கள் பெற்றுக்கொண்டது நபி அவர்களுடைய தர்பியாவில் இருந்துதான். முஸ்லிம்கள் இப்பொழுது மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கான முஸ்லிமூன் حين قدموا المدينة يتحينون الصلوات فليس ينادي بها أحد. மதீனாவுக்கு வந்த ஆரம்ப நாட்களில் முஸ்லிம்கள் தொழுகை நேரத்தை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் கணக்கெடுத்து, சூரியனுடைய ஓட்டத்தை வைத்து ஒவ்வொருவரும் நேரத்தை கணித்து ஜமாத்து தொழுகைக்காக மஸ்ஜித் நபவிக்கு வருவார்கள். சிலர் அவசரமாக வந்து விடுவார்கள், சிலர் தாமதமாக வருவார்கள், சிலர் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்வதை மறந்து விடுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அவரவராக நினைத்து நேரத்தை கணக்கெடுத்து ஜமாத்து தொழுகைக்காக பள்ளிக்கு வர வேண்டும். ஒரு நாள் நபி அவர்களுடைய மஜ்லிஸில் சஹாபாக்கள் இந்த பிரச்சனையை முன்வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்களாக நேரத்தை கணக்கெடுத்து தொழுகைக்கு வந்து கொண்டிருப்பதனால் உரிய நேரத்தில் ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். உடனடியாக மஷூரா நடக்கிறது. என்ன செய்யலாம்? ஒரு சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இத்தகிது நாகூசன் மித்ல நாகூசின் நஸாரா. கிறிஸ்தவர்கள் தங்களது மத வழிபாட்டுக்காக அவர்களது தேவாலயங்களில் சத்தம் எழுப்பி அந்த மதம் சார்ந்தவர்களை தேவாலயத்திற்கு அழைக்கும் ஒரு முறை காணப்படுகிறது. அந்த முறையை நாங்களும் அறிமுகம் செய்து கொள்வோமா? நபி அவர்கள் சொன்னார்கள், அது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம், எமக்கு தேவையில்லை, அதனை விட்டு தள்ளுங்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், இத்தகிது கர்னல் மிஸ்ல கர்னில் யஹூத். யூதர்கள் தங்களது வழிபாட்டு நேரத்திலே ஒரு கொம்பை ஊதுவதன் மூலம் சத்தம் எழுப்பி அவர்கள் தங்களது மத வழிபாட்டிற்கு மக்களை அழைக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அது யூதர்களின் கலாச்சாரம். இன்னும் சிலர் சொன்னார்கள், ஒரு நெருப்பை மூட்டினால் புகை மேலே எழும்பும் பொழுது மதீனத்து முஸ்லிம்கள் அதனை பார்த்து புகை கிளம்பும் மஸ்ஜித் நபவியை நோக்கி தொழுகைக்காக வருவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நெருப்பை வைத்து வணக்க வழிபாட்டோடு நெருப்பை சம்பந்தப்படுத்துவது இது மஜூசியருடைய கலாச்சாரம். இது ஒன்றும் எமக்கு பொருத்தமானது அல்ல. நாங்கள் முஸ்லிம்கள் எங்களது அடிப்படை கோட்பாடுகளில், வணக்க வழிபாடுகளில், மார்க்க விவகாரங்களில் அனைத்திலும் நாங்கள் தனித்துவம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு யூனிக்னஸ், முஸ்லிம்களுக்கான தனித்துவம் எல்லா விடயங்களிலும் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் மஷூரா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவலா தபஅதுன ரஜுலன் யுனாதி பிஸ்ஸலாத்.
சத்தமாக மக்களை தொழுகைக்கு அழைக்கும் ஒரு அழைப்பாளரை அனுப்பி ஒரு பிரகடனத்தின் மூலம் தொழுகை நேரம் நுழைந்ததை நாங்கள் அறிவித்தால் என்ன? நபி அவர்கள் அந்த மஷூராவை ஏற்றுக்கொண்டார்கள். சொன்னார்கள், யா பிலால் கும் ஃபனாதி பிஸ்ஸலா, பிலால் எழுந்து நின்று மக்களை தொழுகைக்காக அழையுங்கள், தொழுகைக்கான அழைப்பை விடுங்கள் என்று ஹஜ்ரத் பிலால் அவர்களுக்கு நபி அவர்கள் அதானுடைய முறையை அறிமுகம் செய்தார். எனவே மார்க்கத்துடைய எந்த விவகாரமாக இருந்தாலும், முஸ்லிம்களுடைய அன்றாட வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட எந்த விடயமாக இருந்தாலும், எல்லா இடங்களிலும் எல்லா விடயங்களிலும் முஸ்லிம்கள் தங்களது மார்க்கத்தின் அடிப்படையில் சுன்னத்தை பின்பற்றி தனித்துவ அடையாளங்களை பேணி தங்களுக்கென்ற அடையாளத்தோடு வாழ்வதுதான் கண்ணியமான வாழ்க்கை. சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை ஆணித்தனமாக சொல்லிக் கொடுப்பார்கள். வல்லாஹி தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, நபி அவர்கள் எங்களை மிக தெளிவான, எந்த ஐயமோ சந்தேகமோ இல்லாத மிக தெளிவான ஒரு பாதையிலே தான் நபி அவர்கள் எங்களை விட்டு சென்றார்கள். எமது அடிப்படை கோட்பாடுகள் விடயத்தில், வணக்க வழிபாடுகளில், ஏனைய அன்றாட வாழ்வியலில், கலாச்சார பாரம்பரியங்களில் எதிலும் ஏனைய மதத்தவர்களிடம், ஏனைய மார்க்கம் சார்ந்தவர்களிடம், ஏனைய கலாச்சார விழுமியங்களில் இருந்து பிச்சை கேட்கும் அளவுக்கு அனாதைகளாக, ஏழைகளாக நபி அவர்கள் எங்களை விட்டு செல்லவில்லை. இந்த மார்க்கம் மிக தெளிவானதாக இருப்பதை போன்று ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விடயத்திற்குமான மிக தெளிவான வழிகாட்டல் தரப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையை சஹாபாக்கள் ஆணித்தரமாக சொல்வார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எமது வாழ்க்கையின் எல்லா விவகாரங்களிலும் முஸ்லிம்கள் என்ற வகையில் எங்களுக்கான தனித்துவ அடையாளங்களை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது சகவாழ்வுக்கு, ஏனைய சமூகங்களுடன் நாங்கள் பேர வேண்டிய நல்லிணக்கத்திற்கு பாதிப்பானது அல்ல. இன்று எமது சமூகத்தில் சகவாழ்வு என்பது, நல்லிணக்கம் என்பது, புரிந்துணர்வு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. சகவாழ்வு என்பது எமது மார்க்கத்தை அடுத்தவர்களுக்காக விட்டுக் கொடுப்பதல்ல, எமது கலாச்சார பாரம்பரியங்களை அடுத்தவர்களுக்காக விட்டுக் கொடுப்பது அல்ல. ஏனைய மதங்களுடைய, ஏனைய மார்க்கத்தவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதும் சகவாழ்வு கிடையாது. மார்க்கத்தில் நல்லிணக்கம் கிடையாது, மதத்தில் நல்லிணக்கம் கிடையாது. ஏனைய மதம் சார்ந்தவர்களோடு மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் பேணி சமூகவியல் துறையில் நல்லிணக்கம் பேணப்பட வேண்டுமே ஒழிய மார்க்கத்தை விட்டுக் கொடுத்து ஏனைய மத கலாச்சாரங்களை உள்வாங்கி சகவாழ்வு என்பது இஸ்லாத்திலே கிடையாது. இன்றைய சமூகத்திலே நாங்கள் பரவலாக பார்க்கிறோம். சகவாழ்வு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனைய மத விவகாரங்களில் நாங்கள் பங்களிப்பு செய்வது, அவர்களோடு இணைந்து தோரணம் கட்டுவது, அதிலே தொப்பியையும் போட்டுக்கொண்டு நாங்களும் உங்களது மத விவகாரங்களில் பங்களிப்பு செய்கிறோம், இந்த நாட்டு முஸ்லிம்கள் நல்ல முஸ்லிம்கள் சகவாழ்வை பேணி வாழ வேண்டும் என்று எமது சமூகத்தில் ஒரு சிலர் சகவாழ்வை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும் சகவாழ்வு. இப்படியான ஒரு சகவாழ்வு மார்க்கத்திலே கிடையாது. மதத்திலே பரஸ்பரம் கிடையாது. மார்க்கத்திலே மதத்திலே விட்டுக் கொடுப்பு கிடையாது. ஏனைய மதங்களுடைய மார்க்கங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வது என்பது கிடையாது. சகவாழ்வு என்பது நாங்கள் பிற மதத்தவர்களுடைய, ஏனைய சமூகத்தவர்களுடைய கலாச்சார பாரம்பரியங்களில் கரைந்து போகாமல் அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். இஸ்லாம் என்ற மார்க்கத்துடைய தனித்துவத்தை பேண வேண்டும். இந்த நாட்டில் இருந்து, ஏனைய சமூகங்களில் இருந்து நாங்கள் தனிமைப்பட்டு விடாமல், இதனைத்தான் இஸ்லாம் சகவாழ்வு என்று குறிப்பிடுகிறது. அது குர்ஆனுடைய ஒற்றை ஆயத்.
ஒற்றை வசனம் சகவாழ்வின் அடிப்படையை மிக தெளிவாக எனக்கு சொல்லித் தருகிறது. நபி அவர்கள் மக்கா நகரில் இஸ்லாத்துடைய ஆரம்பம் அந்த காலப்பிரிவில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இந்த மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக, நபி அவர்களுடைய வேகத்தை தடுப்பதற்காக பல வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். நபி அவர்களோடு பேரம் பேசினார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய இந்த தாவத்தை விடுவதற்காக, மார்க்க பிரச்சாரத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வதற்காக உலகில் உங்களுக்கு என்ன வேண்டும்? டீல் பேசினார். உங்களுக்கு பெண்கள் வேண்டுமா? காசு பணம் வேண்டுமா? ஆட்சி அதிகாரம் வேண்டுமா? உலகில் எதனை கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். இந்த பிரச்சார பணியை, இந்த தாவத்துடைய பணியை நீங்கள் விட்டுவிட வேண்டும். பேரம் பேசினார்கள், டீல் பேசினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், செங்கதியும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடினும் என் கொள்கை விட மாட்டேன். என்னுடைய வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் கொண்டு வந்து நீங்கள் தந்தாலும் இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதை நான் விடமாட்டேன். அபூ தாலிபை அணுகி, மகளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லிக் கொடுங்கள், மகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். பேச்சுவார்த்தையின் மூலம், அடிதலின் மூலம், வன்முறையின் மூலம் பல வகையான தடைகளை, பிரச்சனைகளை, அழுத்தங்களை நபி அவர்களுக்கு எதிராக மேற்கொண்டு எந்த பருப்பும் தேகாத நேரத்தில் இப்பொழுது நபி அவர்களோடு சமரசம் பேச ஆரம்பித்தார். யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கும் வேண்டாம், உங்களுக்கும் வேண்டாம், நாங்கள் மோதிக்கொள்ளவும் தேவையில்லை. நீங்கள் எங்களது கடவுள்களை ஏற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு வருடத்திற்கு நீங்கள் எங்களது கடவுள்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த வருடம் ஏக இறைவனான அல்லாஹ்வை மாத்திரம், இந்த சிர்க்கை விட்டும் குஃப்ரை விட்டும் நாங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்த வருடம் சிர்க்கிலே இருப்போம். ஒரு வருடம் சிர்க்கில், ஒரு வருடம் ஏகத்துவத்தில், ஒரு வருடம் பன்மைத்துவத்தில், ஒரு வருடம் ஏகத்துவத்தில் சமரச மார்க்கத்திலே செய்து கொள்வோம் என்ற ஒரு டீல் பேசினார்கள், ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். உடனே அல்லாஹ் சூராவை இறக்குகிறார். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹல் காஃபிரூன். இந்த சூராவின் இறுதியில் முஸ்லிம்களும் ஏனைய சமயத்தவர்களும் ஏனைய மார்க்கத்தவர்களும் சகவாழ்வை எப்படி பேர வேண்டும், நல்லிணக்கம் என்றால் என்ன, சமரசம் என்றால் என்ன, ஒற்றுமை என்றால் என்ன? அல் குர்ஆன் சொன்னது, லகும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுடைய மார்க்க விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம், விரும்பிய மாதிரி செய்து கொள்ளுங்கள். எங்களது மார்க்க விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம், எங்களது மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றி வாழ்வோம். இதுதான் சகவாழ்வு என்பது, இதுதான் நல்லிணக்கம் என்பது. இதற்கு மாற்றமாக உங்களது மார்க்கத்தின் ஒரு சில கொள்கைகளை, வழிபாட்டு முறைகளை, கலாச்சார பாரம்பரியங்களை, நடைமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நாட்டு முஸ்லிம்கள் நல்ல முஸ்லிம்கள், ஒழுக்கமான முஸ்லிம்கள், நாகரிகமான முஸ்லிம்கள், மத நல்லிணக்கம் பேரக்கூடிய முஸ்லிம்கள் என்பதற்காக எமது மார்க்கத்தின் ஒரு சில கொள்கைகளை நாங்கள் விட்டு தரவும் மாட்டோம். உங்களது மார்க்கத்தின் விடயங்களில் நாங்கள் நேரடியாக பங்கு கொள்ள மாட்டோம், எமது மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கவும் மாட்டோம். இதுதான் சகவாழ்வு என்பது. இது மோதல் அல்ல, இது சண்டை அல்ல, இது இனவாதம் அல்ல. இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படைகளில் ஒன்று. அல் குர்ஆன் ஏனைய சமூகத்தவர்களோடு நல்லிணக்கத்தை பேணி வாழச் சொல்லக்கூடிய மார்க்கம். ஒற்றுமையோடு, நல்லிணக்கத்தோடு, சகவாழ்வோடு, புரிந்துணர்வோடு வாழச் சொல்லக்கூடிய மார்க்கம். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். பிற மதத்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வது, அவர்களை அரவணைப்பது, நேர்மையாக, நியாயமாக, மனிதாபிமானத்தை பேணி நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. சமூகவிய வாழ்க்கையில் அவர்களோடு இணைந்து வாழலாம், ஆனால் மார்க்கத்தில் நல்லிணக்கம் கிடையாது.
மார்க்கத்தில் விட்டுக் கொடுப்பு கிடையாது. உங்களது மார்க்கத்தை உள்வாங்கிக் கொள்வது, மார்க்கத்தில் சமரசம் என்பது இஸ்லாத்திலே கிடையாது என்ற விடயத்தில் முஸ்லிம்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இன்று சகவாழ்வு என்பது நிறைய இடங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகத்தவரிடம், பாதுகாப்பு துறையினரிடம், அந்நிய மத தலைவர்களிடம் எங்களை நல்லவர்களாக காட்டிக் கொள்வதற்காக அவர்களது மார்க்க விவகாரங்களில், மத சடங்குகளில் நேரடியாக கலந்து கொள்வது சிறுக்கை ஆதரிப்பதாக ஒரு வகையில் அமைந்துவிடும் அபாயம் காணப்படுகிறது. மிக தெளிவாக சொல்லிவிடலாம், இது உங்களது மார்க்க விவகாரம். உங்களுக்கு கடன் வேண்டுமா, திருப்பி தர வேண்டாம். 1 லட்சம் வேண்டும் என்றாலும் தருகிறேன். நானும் நீங்களும் இணக்கமாக வாழ்வோம், ஒற்றுமையாக வாழ்வோம், சமாதானத்தோடு வாழ்வோம். அதற்காக மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன், உங்களது மார்க்கத்தை நான் உள்வாங்கவும் மாட்டேன் என்ற அடிப்படையில் முஸ்லிம்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லிணக்கம் என்பது இதுதான். ஒவ்வொரு இஸ்லாமிய குருவரிடமும் இந்த தனித்துவம் பேண வேண்டும் என்ற அடிப்படையை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபி அவர்கள் விரும்பி இருந்தால் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஒருவரை நியமித்து ஹஜ்ரத் பிலால் சொன்ன அல்லாஹு அக்பர் முதல் இன்று வரைக்கும் 1400 வருடங்களையும் கடந்து அதனுடைய முழக்கம் உலகின் மூலை முடுக்குகளில் எல்லாம் முழக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் விரும்பி இருந்தால் கிறிஸ்தவர்களின், யூதர்களின், நெருப்பு வணங்குகளின் ஒரு கலாச்சார முறையை பின்பற்றி இருக்கலாம். இல்லை, வணக்க வழிபாட்டுக்காக அல்ல, வணக்க வழிபாட்டில் அல்ல, வணக்க வழிபாட்டுக்கு அழைக்கும் முறையிலும் கூட எங்களுக்கான யூனிக்னஸ், தனிமைத்துவம் பேணப்பட வேண்டும் என்பது நபி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதற்கு உமர் ரோமர்களுடைய, சாசானியர்களுடைய, எகிப்தியர்களுடைய அன்றைய உலகின் மிக பிரபலமான நாட்காட்டி முறைகளை பின்பற்றாமல் எமது வரலாற்றையும் நபி அவர்களுடைய தியாகத்தையும் தாவத்தையும் எமக்கு ஞாபகமூட்டக்கூடிய ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் அடிப்படையிலேதான் எமது நாட்காட்டி அமைய பெற வேண்டும் என்பதில் ஹஜ்ரத் உமர் உறுதியாக இருந்தார். எனவே இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை நாம் ஒவ்வொரு ஹிஜ்ரி வருடத்தின் ஆரம்பத்திலும், இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்பத்திலும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். வரலாற்றை திரும்ப படிக்க வேண்டும். வரலாற்றின் ஒவ்வொரு நிகழ்வும் எமக்கு தரக்கூடிய ஆன்மீக, அரசியல், பொருளாதார, சமூகவியல் பாடங்களை மிகச் சரியாக புரிந்து உறுதியாக இஸ்லாத்திலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கான மிகச்சிறந்த ஈமானையும் யகீனையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.